வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் கிளின்ட் வந்து அவருடைய பொண்ணுக்கு ஆர்ச்சர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போது ஒரு ஷாட்டில் இவருடைய காலை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய காலில் வந்து ஒரு ட்ராக்கர் ஒன்று இருக்கும். இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் கிளின்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து நின்றுருப்பார். ஸோ இதனால் கிளின்ட்டையும் ஆண்ட்மேனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில் தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே இவருடைய காலில் வந்து ஒரு ட்ராக்கர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மார்வல் லோகோ இன்ட்ரோவில் சூப்பர் ஹீரோஸோடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து காமிப்பாங்க. ஆனால் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் நீங்கள் மார்வல் லோகோவை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் இறந்து போன சூப்பர் ஹீரோஸை இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அயன்மேன் வந்து ஸ்பேஸில் மாட்டிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய ஹெல்மெட் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவார். அவர் பேசுகிற டயலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஐ ஹாவ் சர்வைவ்டு ஹியர் ஃபார் 21 days, நோ 22 அப்படின்னு சொல்லுவார். இந்த டயலாகில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சியூவில் இன்ஃபினிட்டி சாகா சீரியஸில் இது வரைக்கும் 21 படங்கள் வந்திருக்கு. 22வது படம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம். ஸோ இந்த 21 படங்கள்லையுமே அயன்மேன் இருப்பார். அவருடைய ரெஃபரன்சஸ் ஆச்சு இருக்கும். அண்ட் இந்த 22வது படமான என்கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் இருக்கார். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து அயன்மேன் பேசுகிற அந்த டயலாக் கூடயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஹல்கும் ராக்கெட்டும் தாரை பார்க்கறதுக்காக தார் இருக்கிற இடத்த தேடி இவங்க போவாங்க. அப்போது ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு நியூ ஆஸ்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை நமக்கு காட்டுவாங்க. இதுக்கான கனெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தார் ராக்னராக் படத்தில் தாரோடைய ஆஸ்கார்டுங்கிற உலகம் வந்து அழிஞ்சிரும். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே காப்பாற்றி எர்த்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே தாரோடைய அப்பா ஓடின் வந்து தார்கிட்ட பேசுகிற டைலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஆஸ்கார்டுங்கிறது வந்து உலகம் கிடையாது, ஆஸ்கார்டுங்கிறது வந்து மக்கள். ஸோ நான் இப்போ நிற்கிற இந்த இடம் கூட வந்து ஆஸ்கார்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணுவார். அந்த இடத்த தான் இந்த என்கேம் படத்தில் நியூ ஆஸ்கார்டுன்னு சொல்லி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் இப்போ தார் இருக்கிற மாதிரியும் அவரை தேடி வந்து ஹல்கும் ராக்கெட்டும் போகிற மாதிரியும் காமிப்பாங்க. அந்த வெல்கம் டு நியூ ஆஸ்கார்ட் போர்டுக்கு கீழே இன்னொரு ஒரு சின்ன போர்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அண்ட் டில் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து டான்ஸ்பர்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். டான்ஸ்பர்க்குங்கிற ஊர் வந்து நார்வேயில் இருக்குது. ஆனால் மேலே எழுதியிருக்க வெல்கம் ஆன் டில் அப்படிங்கிறது நார்வேஜியன் லாங்குவேஜ். இது வந்து நார்வேல தான் பேசுவாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே டான்ஸ்பர்க்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆஸ்கார்ட் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிற ஊர் ஒன்று இருக்குது. ஹல்கும் ராக்கெட்டும் போகிற அந்த ட்ரக்கோடைய நம்பர் பிளேட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதில் SN615PK அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த நம்பர் பிளேட் வந்து நார்வேயில் இருக்கிற பெர்கன் அப்படிங்கிற ஒரு ஊருடைய ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யூஎஸ்லேருந்து நார்வேக்கு வந்து நார்வேயில் பெர்கன் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து டான்ஸ்பர்க்கு போகிறாங்கங்கிற டீட்டெயிலிங்கும் நமக்கு காமிச்சிருக்காங்க. கிளின்ட்டை தேடி நட்டாஷா வந்து டோக்கியோ போவாங்க. அப்போது ஒரு ஷாட்டில் அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே நமக்கு காட்டுவாங்க. அதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பாதி பில்டிங்ஸில் தான் லைட் எரியும், பாதி பில்டிங்ஸில் வந்து லைட் எரியாது. ஸோ ஏற்கனவே பாதி உயிர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த டீட்டெயிலிங்கை இந்த ஒரு ஷாட்லேயுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட எண்டில் எல்லாமே நார்மல் ஆனதுக்கப்புறம் இறந்து போன எல்லாருமே உயிரோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஷாட்டில் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அப்போது எல்லா பில்டிங்ஸ்லையுமே வந்து லைட் எரியும். 2008 ரிலீஸ் ஆன அயன்மேன் படத்துடைய கனெக்ஷன்ஸ் வந்து இந்த என்கேம் படத்தில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் படத்தில் டோனி ஸ்டார்க் வந்து தன்னை யாருன்னு ப்ரெஸ் கிட்ட ரிவீல் பண்ணும்போது ஐஎம் அயன்மேன் அப்படிங்கிற டைலாக் தான் சொல்லுவார். அதே மாதிரி இந்த என்கேம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் ஸ்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேனோஸை பார்த்து ஐஎம் அயன்மேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அயன்மேன் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஆர்க் ரியாக்டர் தான் இந்த என்கேம் படத்தில் அயன்மேன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆர்க் ரியாக்டரை தண்ணியில் விடுற மாதிரி காட்டுவாங்க. என்கேமில் அயன்மேனுடைய ஃப்ரெண்டு வந்து அயன்மேனுடைய பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு சீஸ் பர்கர் வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ உடனே அவர் வந்து உங்கள் அப்பாவுக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி அயன்மேன் படத்தில் வந்து டோனி ஸ்டார்க் டெரரிஸ்ட் கிட்டேருந்து தப்பிச்சு வந்து அந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சீஸ் பர்கர் தான் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த என்கேமோடைய கடைசியில் மார்வல் ஸ்டுடியோஸ் பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் சவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அயன்மேன் படத்தில் டோனி ஸ்டார்க் வந்து ஒரு கேவுக்குள்ளே அவருடைய மார்க் 1 சூட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போது ஒரு ஹேமர் எடுத்து அவருடைய அந்த மாஸ்கில் வந்து தட்டுவார். இந்த சவுண்டை தான் இந்த என்கேமோடைய கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சீனில் ஒக்கோயே வந்து நட்டாஷா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க சொல்கிற டைலாகை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இட்ஸ் அன் எர்த்குவேக் அண்டர் தி ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் வந்து நெமோர் தி சப்மரைனர் அப்படிங்கிற ஒரு காமிக் கேரக்டருக்கான லீடாக கூட இருக்கலாம். இந்த காமிக் கேரக்டருக்கான ரைட்ஸை வந்து இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஃபியூச்சரில் மார்வல் இதுக்கான ரைட்ஸை வாங்கி கூட
படம் பண்ணலாம். என் கேமில் தேனோஸை தேடி அவெஞ்சர்ஸ் போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தார் வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸோடைய கழுத்தை வந்து வெட்டிடுவார். வெட்டிட்டு ஐ வென் ஃபார் ஹெட் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி இந்த என் கேமோடைய கிளைமேக்ஸில் வந்து அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார் 3 பேருமே தேனோஸ் எதிர்த்து சண்டை போடும்போது இவங்க 3 பேருமே தேனோஸோடைய ஹெட்டை தான் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் தார் வந்து அவருடைய ஆக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு தேனோஸோடைய நெஞ்சில் இறக்கிடுவார். அப்போது தேனோஸ் வந்து யூ ஷுட் ஹவ் கான் ஃபார் ஹெட் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் ஸ்னாப் பண்ணதுனால தான் பாதி உயிர் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ பண்ண மிஸ்டேக்கை இப்போ பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே தேனோஸோடைய ஹெட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய எண்டில் கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தார் இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இந்த என் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் வந்து தேனோஸ் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி காக்லெட்டை அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் போட்டு தான் ஸ்னாப் பண்ணுவார். ஆனால் அவெஞ்சர்ஸில் ஹல்க்கும் அயன்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காக்லெட்டை அவங்களுடைய ரைட் ஹேண்டில் போட்டு தான் ஸ்னாப் பண்ணுவாங்க. தேனோஸ் வந்து அழிக்கிறதுக்காக ஸ்னாப் பண்ணுவார். அவெஞ்சர்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்காக ஸ்னாப் பண்ணுவாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் ஒரு சீனில் டோனி ஸ்டார்க் வந்து பெப்பர் பாட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உன்னுடைய அங்கிள் பேர் மோர்கன் தான் வச்சோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்மேனுடைய பொண்ணுடைய பேர் வந்து மோர்கன் ஸ்டார்க். டோனி ஸ்டார்க் வந்து அவருடைய பொண்ணை மெகுனா அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸோ மெகுனாங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஆக்டிவ் மைண்டட். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அயன்மேனுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பொண்ணு வந்து ஒரு குவிக் ஆக்டிவ் மைண்டட் அப்படிங்கிறத எந்த சீனில் காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் வந்து அவருடைய பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ டன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே அவருடைய பொண்ணு வந்து ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2000 பவுண்ட்ஸ். ஸோ இவர் சொன்ன உடனே வந்து ஐ லவ் யூ 3000 அப்படின்னு மோர்கன் வந்து சொல்லுவாங்க. ஒரு சீனில் கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு சிலர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபார் காட் அண்ட் கண்ட்ரி இன் மெமோரியல் ஆஃப் சாப்ளைன் மேத்யூ ஹேகர்டி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சாப்ளைன் மேத்யூ ஹேகர்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் என் கேமோடைய செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவருடைய ரெஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. அதே சீனில் இன்ஃபினிட்டி காக்லெட்டோடைய ரைட்டர் ஜிம் ஸ்டார்லின் வந்து நடிச்சிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என் கேம் படத்தோடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் ஜோ ருசோவும் நடிச்சிருப்பார். ஜோ ருசோக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கிளின்ட்டோடைய பொண்ணாக வரது வந்து ஜோ ருசோவுடைய பொண்ணு தான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சீனில் ஹல்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்களும் ஒரு பொண்ணும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ருசோவுடைய பொண்ணு தான். அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லோக்கியை அரெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில் வந்து மவுத் கார்டு இருக்காது. ஆனால் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவரோட வாயில் வந்து மவுத் கார்டு இருக்கும். ஸோ எப்படி மவுத் கார்டு வந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலிங்கை இந்த அவெஞ்சர்ஸ் என் கேமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என் கேமில் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த இடத்துல லோக்கி அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன் அமெரிக்காவாக மாறி அவரை இமிட்டேட் பண்ணி ட்ரால் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து தோர் வந்து ஒரு மவுத் கார்டை வந்து லோக்கிக்கு மாட்டுவார். டெசராக்டோடைய கீ எடுத்துகிட்டு ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு லிஃப்ட்டில் போவாங்க. அதே லிஃப்ட்டில் ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்காவும் போவார். ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்காவுக்கு இவங்கெல்லாம் ஷீல்டு கிடையாது, ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தில் இதே மாதிரி ஒரு லிஃப்ட் சீன் வரும். அந்த லிஃப்ட் சீனில் வந்து ஃபைட் நடக்கும். இப்போ வந்த இதே ஆளுங்க தான் அந்த சீன்லையுமே வருவாங்க. ஸோ அதனால தான் ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்கா வந்து ஹெயில் ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கோடை அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஃபைட் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து டெசராக்டோடைய கீயை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். டோனி ஸ்டார்க்கும் கேப்டன் அமெரிக்காவும் டைம் ட்ராவல் பண்ணி 1970ஸ்க்கு போவாங்க. அங்கே டோனி ஸ்டார்க்கோடைய அப்பா ஹோவர்ட் ஸ்டார்க்கை மீட் பண்ணுவாங்க. ஹோவர்ட் ஸ்டார்க்கோடைய பட்லர் பேர் வந்து ஜார்விஸ் அப்படின்னு அந்த சீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜார்விஸுங்கிற நேமை தான் அயன்மேன் வந்து ஸ்டார்டிங்கில் அவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நேம் கொடுத்துருப்பாரு. இவருடைய வாய்ஸை தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே 1970ஸ்ல ப்ரொஃபஸர் ஹேங்க் பிம்மை வந்து காட்டுவாங்க. இவர் தான் ஆண்ட்மேனுக்கு சூட் ரெடி பண்ணவர். இவருடைய லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்மேனுடைய ஹெல்மெட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் எந்த ஆண்ட்மேன் படத்துலையுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இந்த ஹெல்மெட் வந்து காமிக்ஸில் வர ஆண்ட்மேனுடைய ஓல்டு ஹெல்மெட். ஸோ டோனி ஸ்டார்க்கும் கேப்டன் அமெரிக்காவும் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறதுனால அப்போது லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேனுடைய பழைய ஹெல்மெட் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. அயன்மேன் வந்து ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு இருப்பார். அப்போது அவருடைய ஹெல்மெட்டை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டோடைய ரைட் சைடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய எண்டில் வந்து அயன்மேன் வந்து அவருடைய ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்னாப் பண்ணுவார். அவருடைய ரைட் சைடில் தான் வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் மூலிமா ஃபோர் ஷேடோ பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க.
அயன்மேனுடைய ஃபியூனரலில் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பையனை வந்து காட்டுவாங்க. அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் 3ல ஒரு சின்ன பையன் வந்து டோனி ஸ்டார்க்குக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த பையன் தான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பான். அதே மாதிரி கடைசியாக வந்து நிக் ஃபியூரி நின்றுட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் அயன்மேனை பார்த்து நீ அவெஞ்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் கடைசியாக அயன்மேன் தான் தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த உலகத்தையே காப்பாற்றிருப்பார். இது எல்லாமே தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் ஏதாச்சும் இந்த படத்தில் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.